பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம தியானிக்க போகிற பகுதி ஏசாயா புஸ்தகத்தை நாம விரிவாக ஒவ்வொரு அதிகாரமாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும். இன்றைக்கு நாம தியானிக்க போகிற பகுதி ஏசாயா 38ஆம் அதிகாரம். தயவு செய்து வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இப்ப ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். அப்போ உங்களுக்கு காரியங்கள் புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும். இப்போ இன்றைக்கு இந்த ஏசாயா 38 அதிகாரத்துக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, தனிப்பட்ட விரக்தியில் கர்த்தரை சந்திப்பது எப்படி. தனிப்பட்ட விரக்தி என்று சொல்லி காணப்படும் போது விசுவாசத்தில் வளர்ந்த ஒரு விசுவாசியை கூட பார்க்கும்போது தனிப்பட்ட விரக்தியை சந்திக்க நேரிடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் எசேக்கியா ராஜாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு தனிப்பட்ட ரீதியான விரக்தி அடைந்திருக்கிறார். அவர் எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடந்து விட்டது. அதிலிருந்து வெளியில வருவதற்கு தெரியவில்லை. அந்த தருணத்தில் நமக்கு என்ன ஏற்படும்? ஒரு விரக்தி தன்மை ஏற்படும். இது ஏன் ஏற்பட்டுச்சு அப்படி என்று சொல்லியும் இதை வெளியில வர முடியவில்லை என்ற பயத்தினால ஒரு விரக்தி ஏற்படுகிறது. அந்த தருணத்திலே கர்த்தரை சந்திப்பது எப்படி, அந்த விரக்தியின் காரியத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை ஏசாயா 38 அதிகாரத்துல நாம தியானிக்க இருக்கிறோம். இன்று முன்பு வரை 37 அதிகாரம் வரை நாம் அநேக காரியங்களை குறித்து தியானித்தோம். ஆனா இந்த 38 அதிகாரத்துல பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி தனிப்பட்ட விதமாக எசேக்கியா ராஜா வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை அவர் இங்க எழுதியிருக்கிறாரு. மிச்ச காரியங்களை பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமான பல காரியங்களையும் உலக ஜனங்களை குறித்தும் அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்த யூத ஜனங்களை பற்றி யூத ராஜாக்களை குறித்தும் அவர்கள் செய்த பாவத்தை குறித்தும் வரப்போகிற தண்டனையை குறித்தும் மனம் திரும்பாத விட்டால் எப்படிப்பட்ட காரியங்களை அவர் சந்திக்க நேரிடும் என்பதை குறித்தும் தீர்க்க தரிசனமாக உரைத்தாரு. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்கிற மெசியா வெளிப்பட போவதையும் அவருடைய வாழ்க்கை வரலாறையும் அவர் எங்கு பிறப்பார் என்பதை குறித்தும் அவர் எப்படி என்று அழைக்கப்படுவார் என்று சொல்லிட்டும் அநேக தீர்க்க தரிசனங்கள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 37 அதிகாரம் வரைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவான விளக்கம் கொடுத்ததை பார்க்க முடியுது. ஆனா இந்த 38 அதிகாரத்துல பார்க்கும்போது தனிப்பட்ட விதமாக எசேக்கியா ராஜா வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புதத்தை அவர் இங்க எழுதியிருக்கிறாரு. இந்த ஏசாயா 38 அதிகாரம் மாத்திரம் அல்ல, இது 2 ராஜாக்கள் காரியத்திலும் 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலும் 2 நாளாகமும் புஸ்தகத்தில கூட இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த வேதத்திலே இந்த தனிப்பட்ட விதத்தில் விரக்தியில் கர்த்தரை சந்திப்பது எப்படி என்பதை குறித்து அதே சம்பவத்தை 3 முறை வேதத்தில் எழுதியிருக்கிறார்கள். அப்போ ஒரு காரியம் 3 முறை எழுதப்படும் போது அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அப்போ மிக முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளாக நம்ம இன்று கடந்து போகிறோம். அது ஏசாயா 38ஆம் அதிகாரம். இந்த 38 அதிகாரத்துல ஆங்கிலத்தில் அது கொடுக்கப்பட்ட தலைப்பு How to meet the Lord in private desperation. ஐசாயா 38 How to meet the Lord in private desperation. அறிமுகமாக நாம நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து இதை பார்த்துடலாம். ஏசாயா 38 அதிகாரத்தில் யூதாவின் ராஜாவாக எசேக்கியாவின் ஆட்சியின் போது கிறிஸ்துவுக்கு முன் 701 எழுதப்பட்டுள்ளது. இது எப்ப எழுதப்பட்டுள்ளது? கிறிஸ்துவுக்கு முன் 701. புரியுதுங்களா? கிறிஸ்துவுக்கு முன் 701 இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த காரியம் எழுதப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுக்கு முன் 701 இதை கொடுத்து எழுதியிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? கிறிஸ்துவுக்கு முன் 701. இது அதே நேரத்தில் அந்த டயத்துல இந்த சம்பவம் நடக்கிற அதே டயத்துல அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பும் எருசலேமையும் யூதா தேசத்தையும் கைப்பற்றி விடுவேன் என்று அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார். ஸோ முதலாவது தேசத்துக்கே ஒரு பிரச்சனை. அந்த யூதா தேசத்தையும் எருசலேமையும் அசீரிய ராஜா கைப்பற்றி விடுவேன் என்று பயமுறுத்தி கொண்டிருக்கிறாரு. அதே டயத்துல இந்த எசேக்கியா ராஜாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை, தனிப்பட்ட விதமாக பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த அத்தியாயம் கால வரிசைப்படி இல்லை. இந்த 38 அதிகாரம் பார்க்கும்போது 37 அதிகாரத்துக்கு அப்புறம் 38 அதிகாரம் எழுதப்பட்டது என்று கிடையாது. ஏனென்றால் இந்த 38 அதிகாரமானது ஏசாயா 36 37 அதிகாரத்துக்கு முன்பாக வைக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். அதாவது ஏசாயா 36 37 நாம் யூதா தேசம் எருசலேம் சனகரிப் என்கிற அசீரியர் ராஜ்யம் முற்றுகையிடப்பட்டு முழுமையாக அழிக்கப்படுகிற நேரத்தில், முற்றுகையிடப்பட்டு கைப்பற்றப்பட போகிற நேரத்திலே இதை என்ன செய்தாங்க? இதை எழுதியிருக்கிறாங்க, எழுதப்பட்டிருந்துச்சு. அதுக்கு முன்பாகவே இந்த சம்பவம் எசேக்கியா ராஜா இந்த காரியம் நடப்பதற்கு முன்பாகவே எசேக்கியா ராஜா சுகவீனப்படுகிறார். அப்படி என்றால் அசீரியர்கள் எருசலேமை முற்றுகையிட்டு அதை அபகரித்து கொல்ல போகிற சம்பவத்திற்கு முன்பாகவே எசேக்கியா ராஜா சுகவீனப்படுகிறார். அதனால
37 ஏசாயா 37 அதிகாரத்திற்கு முன்பாக ஏசாயா 38 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட சம்பவம் நடக்கிறது. ஆனால் இதை எப்படி எழுதியிருக்காங்கன்னா, சனகரிப் முற்றுகையிட்டான். தேவன் ஒரு தூதனை அனுப்பி சனகரிப்பையும் அவருடைய வீரர்களையும் கொலை செய்து விடுகிறார். அதுக்கப்புறம் எசேக்கியா ராஜா சுகவீனப்படுவதாக அடுத்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையாகவே சனகரிப்பினால் அந்த யூதா தேசத்துக்கு பெரிய ஆபத்து வருவதற்கு முன்பாகவே எசேக்கியா ராஜா பலவீனப்பட்டு மிகுந்த கொடிய வியாதிக்குள்ளாக கடந்து போயிருக்கிறாரு. அதே டயத்துல அசீரியா கொஞ்சம் கொஞ்சமாக யூதா தேசத்தை சுற்றி இருக்கிற அநேக நாடுகளை கைப்பற்றிக்கிட்டே வரான். அதே டயத்துல எனி டைம் யூதா தேசத்தையும் எருசலேமையும் முற்றுகையிடக்கூடும் அப்படி என்கிற ஒரு ஆபத்தான சூழ்நிலையும் இருந்தது. சோ அப்ப 2 காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். வெளியரங்கமாக தேசத்துக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது. அந்த டயத்துல அந்த அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு வல்லமை உள்ள தேவனுக்கு பயந்து அவருடைய காரியத்தை பயபக்தியோடு ஒரு தாவீது ராஜாவை போல தேசத்தை சுத்திகரித்து விக்கிரக வணக்கத்தை நீக்கி போட்டு தன்னுடைய தகப்பன், அதாவது எசேக்கியா ராஜாவுடைய தகப்பன் ஆகாஸ் மிகப்பெரிய பாவியாக இருந்தான். இந்த ஆலயத்தையே மூடிட்டான். அந்த ஆலயத்திலே விக்கிரகத்தை வைத்து விட்டு மிகப்பெரிய பாவத்தை செய்தார். ஆனா அவருடைய மகனும் ஆட்சிக்கு வந்து அந்த தேசம் முழுவதும் இருக்கிற விக்கிரகத்தை நீக்கி போடுகிறாரு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்ல, 10 கோத்திரமாக இஸ்ரவேல் கோத்திரம் அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போன பிறகு பிரிந்திருந்த தேசத்தை, அதாவது 10 கோத்திரத்தையும் யூதா கோத்திரத்தையும் ஒன்றாக இணைக்கிற ஒரு ஒரு பாலமாகவும் அமைகிறார். யோசிச்சு பாருங்க, எத்தனை பெரிய காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. ஆலயத்தில் திருப்பணியை மறுபடியும் தொடங்குகிறார். ஆலயத்திலே பாடல் பாடுகிற லேவியர்களை நிறுத்துகிறார். மறுபடியும் ஆலயத்தில் ஆராதனை ஆரம்பிக்கிறது. இப்படியாக அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற போது ஒரு நாள் அவன் மிகப்பெரிய கஷ்டத்துக்குள்ளாக கடந்து போகிறாரு. அப்போ இந்த ஆகவே இந்த 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் ஆகிய இடத்தில் கூட ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 38ஆம் அதிகாரத்தில் இடம்பெற்ற சம்பவம் எழுதப்பட்டு உள்ளது. அப்போ நம்ம அடுத்தது கடந்து போகலாம். அப்போ அது கொடுத்து நம்ம 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 1-5 வசனத்துல நம்ம பார்க்கலாம். அதுல ஏசாயா எசேக்கியா ராஜாவுடைய தனிப்பட்ட தனித்தன்மையை நம்ம இங்க பார்க்கிறோம். ஏன்னா நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஏசாயா 38 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட சம்பவம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலும் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. உதாரணத்திற்கு நம்ம 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்ட காரியத்தை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1-5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானவன், அவன் ராஜாவாயிட்டாரு, ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். எல்லாம் எத்தனை அரசு ஆண்டார்? 21 வருஷம். அவன் தன் தகப்பன் ஆகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். யாருமே செஞ்சதில்லை, தகப்பன் என்று சொல்லி தன் முற்பாட்டன். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அதாவது நெகூஸ் அப்படி என்று அழைக்கப்படுகிற அதாவது மோசேயுடைய வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினார் வனாந்தரத்திலே. அந்த உயர்த்தப்பட்ட வனாந்தரத்திலே ஜாயின் பண்ணுங்கம்மா ப்ளீஸ். உயர்த்தப்பட்ட அந்த வனாந்தரத்திலே அந்த உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை கண்ட ஜனங்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க? உயிர் பிழைத்தார்கள். ஆனா அவர்கள் இந்த கானான் தேசத்தை சுதந்திரித்த பிறகு எருசலேமுக்கு வந்து சேர்ந்த பிறகு அந்த வெண்கல சர்ப்பத்தையே ஒரு விக்கிரகமாக வணங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதை குறித்து முன்பு குறிப்பிடப்படவில்லை. ஆனா இந்த எசேக்கியா ராஜா அப்படிப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை, அவர்கள் வணங்கின சர்ப்பத்தை கூட நிகுஸ் என்று அழைக்கப்பட்டது, அதை உடைத்து போடுகிறார். ஹெப்சிபா ஜாயின் பண்ணுங்கம்மா. ஓகே, இப்போ இங்க இந்த இடத்துல பார்க்கும்போது அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டிருந்தார்கள். எவ்வளவு பெரிய காரியத்தை செய்யறாரு பாருங்க. இதுக்கு தைரியம் வேணும். யோசிச்சு பாருங்க. இதுக்கு மிகப்பெரிய மன தைரியமும் தேவனுடைய வெளிப்பாடும் ஆவிக்குரிய அபிஷேகம் இருந்தா மாத்திரம்தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஏனென்றால் இத்தனை ஆண்டு கிட்டத்தட்ட நீங்க பார்க்கும்போது இந்த நிகுஸ்தான் என்பது என்கிற இந்த ஒரு வெண்கல சர்ப்பம் ஸ்தாபிக்கப்பட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு 500-600 ஆண்டுகள் ஆகிக்கொண்டிருக்கிறது. ரைட்டா? அத்தனை ஆண்டுகளாக இந்த ஒரு விக்கிரகம் வணக்கத்தில் இருந்துச்சு.
வணங்கிட்டு இருந்தாங்க. அதையே அவர் எடுத்து போடுகிறார். சோ இந்த ரெஃபர்மேஷன் ரொம்ப பயங்கரமா அவர் பண்றாரு. மிகுந்த கடினமான ஒரு காரியம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையினாலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல ஒருவரும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குது என்று பார்க்கும்போது அவன் அப்படியாக மிகுந்த வியாதிப்படுகிறான் அப்படின்றது. எசேக்கியா உண்மை உள்ளவர் ராஜாக இருந்தார். ஆனால் அவர் மரணத்தை எதிர்கொண்டார். அவருடைய ஜெபம் நெருக்கடியில் இருக்கும் ஒரு நீதியான மனிதன் இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஜெபத்திற்கு தேவனுடைய பதில் தெய்வீக இரக்கத்தின் தனிப்பட்ட அம்சத்தையும் பரிந்து பேசும் வல்லமையும் நமக்கு நிரூபிக்கிறதாக இருக்கிறது. இதுதான் சிறந்த ஒரு சூழலாக இருக்கிறது. அப்போ இந்த 38 அதிகாரத்துல 22 வசனங்கள் இருக்கின்றன. அது 4 பகுதிகளாக பிரித்திருக்கிறோம். தனிப்பட்ட விரக்தியின் கர்த்தரை சந்திப்பது எப்படி? முதலாவது, எசேக்கியா கொடிய நோயுடன் கொடிய நோயும் தேவனுடைய வார்த்தையும். இவ்வளவு பெரிய அற்புதங்களையும் மிகப்பெரிய ரெஃபர்மேஷனை செய்த எசேக்கியா ராஜாவுக்கு கொடிய நோய் ஏற்படுகிறது. அந்த நோயின் காரணமாக தேவன் அவருக்கு வார்த்தையை அனுப்புகிறாரு. அது 1-3 வசனத்தில் இருக்கிறது. இரண்டாவது பகுதி தேவனுடைய பதில் மற்றும் குணமாக்குதல் வாக்குறுதி. ஆனால் தேவன் எசேக்கியா ராஜாவுக்கு பதில் அளிக்கிறார் ஜெபத்திற்கு. அதுல அவனை குணமாக்குவேன் என்று கூட வாக்குறுதி அளிக்கிறார். அது 4-8 வசனத்துல காணப்படுகிறது. மூன்றாவது பகுதி எசேக்கியா நன்றி செலுத்தும் அவர் சுகம் அடைந்த பிறகு எசேக்கியா ராஜா நன்றி செலுத்தும்படியாக ஒரு சங்கீதத்தை எழுதுகிறார். அது 9ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் எசேக்கியா 38 அதிகாரத்தில் இருக்கிறது. நான்காவது பகுதி ஏசாயா ஒரு பரிகாரத்தை பரிந்துரைக்கிறார். அது ஏசாயா 38 அதிகாரம் 21-22 வசனங்கள். அப்போ இதுல முக்கிய இந்த அதிகாரத்தில் கருப்பொருள் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது பிரார்த்தனை, ஜெபம் மற்றும் தெய்வீக தலையீடு. புரியுதுங்களா? ஜெபம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எவ்வாறு அந்த ஜெபத்துக்கு பதிலளிக்கும்படியாக நம்முடைய சூழ்நிலைகளில் தலையிடுகிறார் அப்படி என்பதை இந்த எசேக்கியா ராஜாவின் சம்பவத்தில் பார்க்க முடிகிறது. எசேக்கியாவின் ஊக்கமான வேண்டுகோள் ஜெபம் தேவனுடைய இருதயத்தை அசைக்கிறது. அப்படியாக நம்முடைய ஜெபம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய இருதயத்தை அசைக்க வேண்டும். யாக்கோபு 5:16 என்ன சொல்லுகிறது? அதாவது நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் என்ன பிணியாளிகளை ரட்சிக்கும். அல்லேலூயா. அப்படின்னு 5:16 சொல்லுகிறது யாக்கோபு. அப்படியாக நாம் ஜெபிக்கிறவராக இருக்க வேண்டும். அடுத்தது, ஜீவன் மீதும் மரணத்தின் மீதும் தேவனுக்கு மாத்திரமே முழு உரிமை இருக்கிறது அப்படி என்கிற ஒரு காரியத்தை கூட இந்த சம்பவத்தின் மூலம் புரிந்து கொள்ளப்படுது. தேவன் மட்டுமே ஆயுளின் நீளத்தை தீர்மானிக்கிறார். அவருடைய விருப்பப்படி அதை நீட்டிக்கவும் முடியும். ஆயுளை எத்தனை வருஷம் நம்ம ஆண்டவர் தான் தீர்மானிக்க. அதே டயத்துல அந்த வருஷம் முடிய டயத்துல ஆண்டவர் அதை நீட்டித்து கொடுக்கவும் அவரால் முடியும் என்பதை இந்த காரியம் நமக்கு, இந்த எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கை நடந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. மூன்றாவது, துன்பமும் வாழ்க்கையின் மதிப்பும். துன்பம் ஏற்படுது, வாழ்க்கையில என்ன மதிப்பு இருக்கு அதுக்குன்னு பார்க்கும்போது எசேக்கியாவின் தியானம் வாழ்க்கையின் நோக்கத்தையும் மரணத்தின் மௌனத்தையும் தேடுகிறது. அப்போ அவர் இந்த பிரச்சனை வந்த பொழுது மிகுந்த கடினத்தோடு அழுதுகிறாரு. அந்த தியானம் எதை குறிப்பிடுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் எவ்வளவு மதிப்பும் இருக்கிறது என்பதையும், மரணம் எப்படி ஒரு மௌனமான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை கூட இந்த சம்பவத்தில் புரிந்து கொள்ள முடிகிறது. நான்காவது, அதாவது பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைந்த பின் ஆண்டவரை புகழ்தலும் அவருக்கு துதி செலுத்துவதும் அவருக்கு சாட்சியாக நிற்பதையும் இங்க பார்க்க முடிகிறது. எசேக்கியா ராஜா நன்றி செலுத்தும் சங்கீதத்தை எழுதுகிறாரு. தனிப்பட்ட விடுதலை மற்றும் துதியை தூண்டுகிறது என்பது ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து வெளியில வந்த உடனே நம்ம எதை தூண்டுகிறது? நம்ம தனிப்பட்ட விதமாக ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த இடத்துல அவர் மகிமைப்படுத்தி எசேக்கியா ராஜா ஒரு சங்கீதத்தை எழுதுகிறாரு. ஐந்தாவது மிக காரியம் நமக்கு என்ன வெளிப்படுகிறது என்றால் நெருக்கடியிலே நமக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது. எசேக்கியா ராஜாவுக்கு நெருக்கப்பட்டான். அந்த இடத்துல நமக்கு அவன் சுகப்பட்டதை பார்க்கும்போது நமக்கு கூட நெருக்கடியில் இந்த காரியம் நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது. யோபுவும் தாவீதும் போலவே விசுவாசம் உள்ளவர்களுக்கு கூட துன்ப காலத்தில் ஆவிக்குரிய பிரகாரமாக மல்யுத்தம் செய்கிறார்கள் என்று எசேக்கியா நமக்கு காட்டுகிறார். இப்ப நமக்கு துன்ப காலம் வராதன்னா வரும். யோபுக்கு வந்துச்சு, தாவீதுக்கு வந்தது, அதுக்கப்புறம் இவன் எசேக்கியா ராஜாக்கு வந்திருக்கு. இவர் வரத்துக்கு முன்னாடி அவ்வளவு நல்ல காரியத்தை செய்து நிகுஸ்தான் அதே எடுத்துட்டார். 500 வருடங்களாக வணங்கி கொண்டிருந்த தவறாக வணக்காது. அவன் மோசே அதை வணங்க சொல்லவே இல்லை. ஆனா இவர்களாக வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அதை கூட எடுத்து போடுறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ராஜாவுக்கு நெருக்கடி வரும் பொழுது அதுல நம்பிக்கை ஏற்படுகிறது. என்ன என்றால்
அதாவது விசுவாசம் உள்ளவர் கூட துன்ப காலத்தில் ஆவிக்குரிய பிரகாரமாக மல்யுத்தம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு இந்த சம்பவம் உணர்த்துகிறது. 5 காரியத்தை நமக்கு உணர்த்துகிறது. நம்ம கடந்து போகலாம். முதலாவது பகுதி எசேக்கியாவின் கொடிய நோயும் தேவனுடைய வார்த்தையும். ஏசாயா 38:1-3 அந்நாட்கள் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்போது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்றும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டேன், மரித்து போது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அவனுக்கு இன்னும் இந்த டயத்துல குழந்தை கூட பிறக்கல. சின்ன ஒரு ராஜாவாக இருக்கிறான். அவன் குழந்தை இல்லை. அப்போ தாவீதின் ராஜ்யத்தில் சிங்காசனத்திலே ராஜா இல்லாமல் போவதில்லை அப்படி என்று வாக்குத்தத்தத்தை தாவீதுக்கு நித்திய வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டான். ஆனா இந்த தளத்துல பார்க்கும்போது அந்த வாக்குறுதி நிறைவேற முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா தேவனே நீ மரித்து போவாய் என்று விஷயத்தை ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் அனுப்பிவிட்டார். சோ மரணத்துக்கு தயாராகும்படி எசேக்கியாவிடம் ஏசாயா சொல்லுகிறார், மரித்து போவீங்க, ரெடி ஆயிடு, வீட்டு காரியத்தை ரெடி பண்ணிடு. அப்போது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். எப்படிப்பட்ட மன உண்மையா இருந்தான், எப்படிப்பட்ட உத்தவமாக இருந்தான், தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்தான் என்று 2 ராஜாக்கள் 18 1-6 நம்ம தியானித்தோம் இல்லையா, படிச்சு பார்த்தோம். அந்த தைரியத்துல அப்போ அவருக்கு பிரச்சனை வந்த போது நேரடியாக கர்த்தரை சந்திக்க முடிகிறது. ஏனென்றால் இம்மட்டுமாக கர்த்தருக்கு பிரியமாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான், கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்தான். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நம்ம கர்த்தருக்கு பிரியம் உள்ளவர்களா இருக்கும் போது எந்த பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை இருந்தால் டைரக்டா தேவனை நம்மளால அணுக முடியும் அப்படி என்பதை இது நம்ம பார்க்க முடியும். எசேக்கியா தன் முகத்தை சுவர் பக்கம் திருப்பிக் கொள்கிறான். ஏன் சுவர் பக்கம் திருப்பிக்கிறான்? வேற எங்காவது திருப்பலாமே, ரூம்ல போய் இருட்டுல உட்கார்ந்தா சொல்லலாம். ஆனா சுவர் பக்கம் திருப்புகிறான். அப்ப என்னென்றால் தேவனோடு தனிமைப்படுத்தப்படுவதன் அடையாளமாகவே மனம் அழுகிறான். அப்போ சுவர் பக்கமாக நம்ம திரும்பும் போது நம்ம கான்சென்ட்ரேஷன்ல ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை முன்னிறுத்தி நாம் தனிமைப்படுத்திக் கொண்டவர்களாக அடையாளமாகவே இதை எசேக்கியா ராஜா சுவர் பக்கமாக தன் முகத்தை திருப்பி மனம் கசிந்து அழுதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சுவரை நோக்கி நம்முடைய சிந்தனையை திருப்பி தனிமைப்படுத்திக் கொண்டு ஜெபத்தில் அழுதிருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். எசேக்கியா ராஜாவுக்கு சம்பவித்தது போல அநேக நேரம் நமக்கு கூட சம்பவித்திருக்கிறது. தாவீதை போல சங்கீதம் 6 எசேக்கியா தன்னுடைய கடந்த கால உண்மைகளை தன் கடந்த காலத்தில் தான் செய்த உண்மையான கிரியைகளை சொல்லி வேண்டுகோள் விடுக்கிறாரு. எங்க இது நடந்துச்சு? இந்த சம்பவம் தாவீது ராஜா கூட நடந்துச்சு. அதை அவர் சங்கீதம் 6 எழுதியிருக்கிறாரு. யோபு தன் குற்றமற்றவனை நிரூபித்து தன் பாடுகளை புரிந்து கொள்ளும்படி தேவனுடன் மன்றாடுகிறார். அது யோபு 10:8-12 இருக்கு. இது தனிப்பட்ட ஒரு காரியம் இல்லை. வேதத்துல பார்க்கும்போது அநேக சம்பவங்கள் இத்தோடு இணைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. சங்கீதம் 6 பார்க்கும்போது நோயிருந்தும் மரணத்திலிருந்து விடுதலை பெற தாவீது இப்படியாக ஜெபிக்கிறாராம். கர்த்தாவே, சங்கீதம் 6, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும் உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதையும். ஒருவேளை எசேக்கியா ராஜா கூட இப்படியே ஜெபிச்சிருக்கலாம், நமக்கு தெரியல. ஏன்னா அவன் தாவீதை செய்தது போல அவனும் மன உத்தவமாக இருந்து தேவனுக்கு காரியங்களை செய்தார் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தாவீது செய்த சங்கீதம் கூட என்ன, எசேக்கியா ராஜா அநேக சங்கீதங்களை தொகுத்திருக்கிறார், நீதிமன்றங்கள் கூட ஒன்று கூட்டி சேர்த்திருக்கிறார். சோ அப்போ அவர் அதை அறிந்திருக்கலாம். இப்படி கூட ஒருவேளை அவர் ஜெபித்திரு, கர்த்தாவே, உங்களுடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும் உங்களுடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாது, எந்த இரக்கமாதிரம் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, எலும்புகள் நடுங்குகிறது. இப்படிதான் ஜெபிச்சிருப்பார். அங்க ஜெபம் என்னன்னு சொல்லப்படவில்லை. இருப்பினும் சுவர்புறமாக தன் முகத்தை திருப்பி கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு நான் செய்த உண்மையான காரியத்தை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறார். என் ஆத்துமா மிகவும் வியாழப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர், திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபையின் மித்தம் என்னை ரட்சியும் என்று ஜெபிக்கிறார். மரணத்தில் உண்மை நினைவு கூறுவதில்லை, பாதாள உண்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சில் இணைத்து போனேன், இராம்பொழுதும் என் கண்ணீராக என் படுக்கை மிகவும் ஈரமாகிறது. என் கட்டிலை நினைக்கிறேன், துயரத்தினால் கண்கள் குழிவிழுந்து போயிற்று, சத்துருகள் அனைவர் நிமித்தம் மங்கி போயிற்று. துயரத்தினால் என் கண்கள் குழுவைந்து போட்டு மங்கி போயிற்று. துக்கம், துயரம், வேதனை, பெருமூச்சு, தூக்கம் இல்ல, கண்ணீர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவீது கடந்து போனது போல, தாவீதை போல மனபுத்தமமாக தேவனுக்கு ஊழியம் செய்த, கர்த்தருக்கு ஊழியம் செய்த எசேக்கியா ராஜாவும் கடந்து போறாரு. இதே பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை கெத்செமனே தோட்டத்தில் ஏறெடுத்தாரு. ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின் பணி அல்ல, உம்முடைய சித்தத்தின் பணி ஆக கடவுது என்று கண்ணீரோடு ஜெபித்தார். அவர் ரத்தமாக, அவர் வேர்வை துளியாக அந்த ரத்த வேர்வை துளி சிந்தினார் என்று கெத்செமனே தோட்டத்தின் ஜெபத்தை பார்க்கிறோம். அப்போ இந்த எசேக்கியா ராஜாவுடைய ஜெபம்
தாவீதுடைய ஜெபத்தோடு ஒன்று போகிறது. அது ஒரு பிற்காலத்தில் வரப்போகிற மெசியாவாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை அது முன்குறிப்பதாக இருக்கிறது. தேவனுடைய பதில் மற்றும் குணமாக்கும் வாக்குறுதி எசேக்கியா 38:4-8. அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருடம் கூட்டுகிறேன். இது பாருங்க, முதல்ல சாவப்போறான்னு சொல்லிட்டாரு, அப்ப திடீரென்று மனம் மாறி நாட்களை கூட்டுகிறாரு. விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், நான் உன்னையும் உன் நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்பிவித்து இந்த நகரத்துக்கும் ஆதரவா இருப்பேன். அது மட்டும் சொல்ல, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த அசீரியர்கள் வந்து எருசலேமை முற்றிவிடுவதற்கு முன்பாகவே, அதாவது அந்த ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது, அந்த சூழ்நிலையிலே எசேக்கியா ராஜா சுகவீனப்படுகிறார். அந்த டயத்துல அவர் அசீரியா கிட்டே இருந்து என்னை காப்பாத்துங்கன்னு அவர் ஜெபிக்கல. ஆனால் இவர் தன் சொந்த காரியத்துக்கு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் 2 காரியத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஒண்ணு, உங்களோட சுகமாக்கி 15 வருஷம் கூட்டி சேர்ப்ப. அது மாத்திரமல்ல, அசீரியா வந்து நிச்சயமாக இதை பிடிக்க மாட்டான், இந்த நகரத்துக்கு ஆதரவா இருப்பேன் என்று வாக்குறுதி, 2 வாக்குறுதி கொடுக்க. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இந்த மாதிரி துன்பத்தின் நடுவில் கடந்து போகும்போது தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தவர்களாக அவரை நோக்கி நம்ம கதரும் பொழுது, அந்த ஒரு காரியத்திற்கு மட்டும் அல்ல, இன்னொரு வரப்போகிற இன்னொரு பிரச்சனையில் இருந்தும் விடுதலை கொடுத்து விடுவேன் என்று அப்பொழுதே நமக்கு வாக்குறுதி கொடுத்து விடுவார். ஏன்னா வரப்போற பிரச்சனை இன்னொன்று பயங்கரமா இருக்கு, கொடுக்கிறார். இதோ ஆகாசுடைய அதற்கு ஒரு அடையாளத்துக்கு, ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன். ஏன் நீ பின்னிட்டு திருப்ப வேண்டும்? முன்னிட்டு திருப்புவதை விட ஏன் பின்னிட்டு திருப்ப வேண்டும் என்றால், முன்பு எசேக்கியா ராஜாவுக்கு நல்ல சுகம் இருந்தது, இப்பொழுது இல்லை. அப்போ பின்னிட்டு திருப்பேன் என்றால் முன்பு இருந்த சுகத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்பதை அடையாளமாக 10 பாகை பின்னிட்டு திருப்பேன். 10 என்கிற எண் எதை குறிக்கிறது? 10 என்பது நிறைவை குறிக்கிறது. இதுதான், இதுக்கு மேல கிடையாது. 10 வருஷம் கஷ்டப்பட்டாங்க, 10 என்பது இதற்கு மேல இல்லை அப்படி என்பதை குறிப்பிடுவதாக இருக்கு. அந்த 10 பாகை, இதற்கு மேல அவனுக்கு கஷ்டம் கிடையாது, இதற்கு மேல அவனுக்கு வியாதி இல்லை, இதுக்கு மேல இந்த தேசத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆதரிப்பேன் அப்படி என்பதை பார்ப்பது 10 பாகை திரும்பி போடுவேன் அப்படி என்கிறாரு. நான் சொன்ன இந்த வார்த்தையின் படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு அடையாளமா இருக்கும் என்று சொல்லி என்றால், இதெல்லாம் யார்கிட்ட சொல்லி அனுப்புறாரு? ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட சொல்லி அனுப்புறாரு. அப்படியே கடிகாரம் இறங்கி இருந்த சூரிய சாகை 10 பாகை திரும்பிற்று. சொன்ன உடனே திரும்பிற்று. கர்த்தர் சொன்ன உடனே அந்த 10 பாகை திரும்பிட்டு. அப்படி என்ன அர்த்தம் என்றால், சூரியனானது என்ன செய்யவில்லை, அந்த அஸ்தமிக்கவில்லை. அஸ்தமிக்காமல் அப்படியே நடுவானிலே நின்று கொண்டிருக்கிறது. ஏன்னா சூரியன் அஸ்தமிக்க நகர நகர அந்த சூரிய கடிகாரத்திலே நிழல் விழும். அந்த நிழலை வைத்து நேரத்தை கணிப்பார்கள் அந்த காலகட்டத்தில். சோ அப்ப நிழல் ஒரே இடத்துல இருக்கிற என்ன அர்த்தம்? சூரியன் அஸ்தமிக்கவில்லை, அப்படியே தரித்து இருந்தது அப்படி என்று சொல்கிறார். 10 பாகை தரித்து இருந்தது அப்படி என்று சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 மணி நேரத்திற்கு மேலாக சூரியன் அதே இடத்திலே தரித்திருந்தது என்ற அர்த்தம். நிழலின் அதிசயம் ஒரு பிரபஞ்ச அடையாளமாகும். ஏனென்றால் கடவுள் தேவன் நேரத்தையும் இயற்கையும் ஆட்சி செய்கிறார் என்பதை பார்க்கிறது. நேரம், இயற்கை எல்லாமே தேவன் கையில் இருக்கிறது. அதே மாதிரி யோசுவா கூட பார்க்கும் போது தான் ஜெயித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் எதிராளிகள் முழுமையாக முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி யோசுவா இப்படியாக ஜெபிக்கிறார். சூரியன் அசையாமல் நின்ற இடத்திலே நில், சந்திரனே தரித்து நில் என்று யோசுவா ஜெபித்த போது சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றதாக யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் 12-16 வசனத்தில் பார்க்க முடியுது. அப்படியாக 2வது சம்பவமாக எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் அடையாளமாக கொடுக்கிறார். என்ன அடையாளம் என்று சொல்லி பார்க்கும்போது 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன், சூரிய கடிகாரத்தில் சூரியன் அப்படியே நிற்கும் என்று சொல்லப்படுகிறது. எசேக்கியாவின் நன்றி செலுத்தும் சங்கீதம். சோ அப்போ அடுத்து பார்க்க போறது எசேக்கியா 3வது பகுதி, எசேக்கியாவின் நன்றி செலுத்தும் சங்கீதம் 9-20. யூதாவின் ராஜாவை எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கி சொஸ்தமான போது எழுதியதாவது, நான் என் பூரண ஆயுளின் வருஷத்துக்கு சேராமல் பாதாளத்தில் வாசலுக்குள் படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புண்கிற போது சொன்னேன். கர்த்தரே கர்த்தாரே, நான் இனி உயிரோடு இருக்கிற தேசத்தை தரிப்பதில்லை, இனி பூலோக குடிகளோடு இருந்து மனுஷனை நான் காண்பதில்லை என்று நான் கதறி கதறி அழுத. புரியுதா? ஏன்னா நான் மரணத்துக்கு போயிட்டேன், ஆயுசு முடிய போகுது, அவ்வளவுதான், அறுப்புண்டு போயிட்டேன் அப்படி என்று சொல்லுகிற நேரத்தில் நான் இப்படிதான் அழுத அப்படிங்கிறார். சோ அப்போ இப்ப என்ன எழுதுறாருன்னா, நான் இந்த சுகம் ஆடுவதற்கு முன்பாக இந்த பிரச்சனையை வந்து தாக்கின பிறகு நான் கர்த்தரை நோக்கி எப்படி அழுத அப்படி என்று சொல்றாரு. அப்புறம் நம்முட்டை போலும் தகவலான் குரலை போலும் புறாவை போலும் புலம்பினேன்.
யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு சங்கீதம் 6 சொன்னேன் இல்லையா? கிட்டத்தட்ட அப்படியே போகுது பாருங்க. நம்மட்டு தகவலால் குருவி புறாவை போல புலம்பினேன். என் கண்கள் உயர பறந்ததினால் பூத்து போயின. கர்த்தாவே, ஒடுங்கி போகிறேன். என் காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும் என்று சொன்ன. கண்கள் பூத்து போயிடுச்சு. என் காரியத்தை நீங்க செய்யுங்க. நீங்க மேல போட்டுக்குங்க. நீங்க வந்து செய்யுங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளி. நான் என்ன வாக்கு கொடுத்தாரு? நான் உன் ஆயுசு வருடத்தின் உன் கண்ணீரை உன் ஜெபத்தை கேட்டேன். கண்ணீரை கண்டேன். ஆயுசு 15 வருடங்கள் ஆயுசை கூட்டுகிறேன். அதற்கு அடையாளமாக சூரிய பாகையின் 10 பாகை பின்னிட்டு போக செய்வேன் அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன சொல்லுவேன்? அவனுக்கு வாக்கு அருளினார். அந்த பிரகாரமே செய்தால் என் ஆயுஷின் வருஷங்கள் எல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். அப்படி என்ன அர்த்தம்? ஆயுஷ வருஷத்தை கூட்டிட்டாரு. ஆனா ஒவ்வொரு நாள் என்ன நினைப்பேன்? ஆண்டவரே, கசப்பை நினைத்து. என்ன கசப்பு? ஆத்துமாவின் கசப்பு. ஆத்துமாவின் கசப்புன்னு என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே, நான் ஆத்துமாவில் இனி எந்த பாவம் செய்யக்கூடாது, சிந்தனையில கூட நான் பாவம் செய்யக்கூடாது அப்படி என்பதை நான் ஒவ்வொரு நாளும் என்னை கசந்து கொண்டேன். செய்யக்கூடாது என்று கசந்து கொண்டு நான் என்ன சொல்வேன்? நடந்து கொள்வேன் அப்படிங்கிறார். அடுத்து, ஆண்டவரே, இவைகளால் மனுஷன் பிழைக்கிறார்கள், இவைகளெல்லாம் உன் உயிருக்கு உயிராயிருக்கிறது. என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர். சொஸ்தம் பண்ணாரு, பிழைக்கவும் பண்ணிட்டார். 2 காரியத்தை செய்துட்டாரு. அல்லேலூயா. அப்படின்னு சங்கீதத்தை எழுதுகிறாரு. அடுத்தது வந்து இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீர் என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு வீக்கலாக்கினீர். என் பாவங்கள் எல்லாம் உமது முகத்துக்கு பின்பாக எரிந்து விட்டீர். அப்போ அவர் என்ன சொன்னாரு? இவ்வளவு நன்மை செய்தாரு அந்த ராஜா, என்ன பாவம் செய்திருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்போ சொல்றாரு, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவத்தை எல்லாம் முதுகு பின்னாக எரிந்து விட்டீங்க. எனக்கு என்ன செய்தீங்க? கசப்பாக இருந்துச்சு. ஆனால் நான் கசப்பானதை மாற்றி அந்த ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழி இருந்து விளக்கினீர். என் வாழ்க்கை கசப்பாயிற்று, என்னை நீங்கள் மாறா என்று அழையுங்கள் அப்படி என்று ஒரு ஸ்திரீ சொன்னாங்க. என் வாழ்க்கை கசப்பு அப்படி என்று சொன்னாங்க. அதே மாதிரி என் வாழ்க்கை கசந்து போயிடுச்சு, ஆனா கூட என் அறிவின் குழியிலிருந்து விளக்கினார் என்று சொல்லி பார்க்கிறாங்க. பாதாள உண்மை துதியாது, மரணம் உன்னை போற்றாது, குழியில் இறங்குகளோ உம்முடைய சத்தியத்தை தியானிப்பது இல்லை அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் நடக்காது, ஆனா நீங்க இங்கே தப்பிச்சதுனால நான் உண்மை துதிப்பேன், நான் உண்மை போற்றுவேன், உம்முடைய சத்தியத்தை தியானிப்பேன். ஏனென்றால் பாதாளத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் நீ என்னை காப்பாற்றி விட்டீர் என்று சொல்லி எழுதுறாரு. நான் என்று சொல்லி செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உம்மை சத்தியத்தை தெரிவிப்பான். உயிரோடு இருக்கிறவனே அப்படின்னு சொல்லி 2 காரியத்தை பார்க்க முடியுது. ஆவிக்குரிய விரதமாக நீங்க உயிரோடு இருந்தாதான் ஆண்டவரை துதிக்க முடியும். இவர் நினைக்கிறாரு, செத்து போயிட்ட பிறகு மறுவாழ்வு இல்லை என்பது தன் பழைய ஏற்பாட்டில் நினைச்சாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது, நான் மரித்தாலும் மறுபடியும் உயிர் தேர்ந்து தேவனை துதிப்போம் என்பது புதிய ஏற்பாட்டு ஆண்டவன் நமக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். தகப்பன் பிள்ளைகளுக்கு தன் சத்தியத்தை தெரிவிப்பான். எப்போது உயிரோடு இருந்து துதித்து தகப்பன், ஏன்னா எனக்கு இன்னும் பிள்ளையே பிறக்கல, எனக்கு நீங்க 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்டீங்க, நிச்சயமா எனக்கு பிள்ளை பிறப்பான், அவன்கிட்ட இந்த சத்தியத்தை நான் தெரிவிப்பேன் அப்படி என்று சொல்றாரு. கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவேன் எழுதுகிறாரு. அவருடைய எசேக்கியா ராஜா, அவருடைய அப்பா ஆகாசு ஆலயத்தை மூடிட்டாரு, ஆலய ஆராதனையை நிறுத்திட்டாரு, பாடல் பாடுகிறவனை துரத்தி விட்டாரு. ஆனா இவர் ஆலயத்தை திறந்து ஆலயத்தை சுத்திகரித்து அந்த இடத்து விக்கிரங்களை நீக்கிவிட்டு மறுபடியும் பாடுகிற லேவியர்களை நிறுத்தினாரு, கீத வாத்தியங்களை கொண்டு வந்து பாட வைத்தாரு. இப்பொழுது என்ன பண்றாரு? தன்னுடைய பாடலை அங்க பாட வைக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இந்த பாடலை எழுதி அந்த பாடலை அந்த இடத்துல பாட வைக்கிறார். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஊழியத்துக்குள்ளா கடந்து போகும்போது பல பிரச்சனைக்குள்ளாக நம்மளை பிசாசு தாக்குகிறான். ஆனால் மறுபடியும் அந்த பிரச்சனை வெளில வந்து அதே ஊழியத்திலே நின்று நாம் ஆண்டவர் என்னை இப்படியாக ஆசீர்வதித்து துன்பத்திலிருந்து தூக்கி எடுத்தார் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை துதிக்க வைக்கிறாரு. அந்த இடத்துல சாட்சியாகவே நிறுத்துறாரு. இதைத்தான் எசேக்கியா வாழ்க்கையில, ராஜா வாழ்க்கையில பார்க்க முடியுது. 4வது பகுதி, ஏசாயா ஒரு பரிகாரத்தை பரிந்துரைக்கிறாரு. என்ன பரிகாரம்? ஏசாயா அதிகாரம் 38 அதிகாரம் 21, 22 வசனங்கள். அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவில் மேல் பற்று போடுங்கள், அப்போது பிழைப்பார் என்று ஏசாயா சொல்லி இருந்தான். அப்போ என்ன அர்த்தம்? முன்னாடியே சுகம் அடைஞ்சிட்டாரு. எப்படி சுகம் அடைஞ்சதா? என்ன அந்த பாடல் எழுதுவதற்கு முன்பாக சுகம் அடைந்து விட்டார். ஆனா எப்படி சுகம் அடைந்தார் என்பதை கடைசியா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஏசாயா என்ன சொன்னாரு? ஆண்டவர் இதை மட்டும் சொல்லல, நான் ஒண்ணு சொல்றேன், இதெல்லாம் சொல்லிட்டாரு. கண்ணீரை கண்டேன், ஜெபத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், 15 வருடம் கூட்டி கொடுப்பேன், அசீரியா தேசத்திலிருந்து உன்னுடைய தேசத்துக்கு, உன்னுடைய நகரத்துக்கு நான் ஆதரவா இருப்பேன், இதெல்லாம் சொல்லிட்டாரு. அப்ப ஏசாயா சொல்றாரு, இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ சுகம் வரணும், என்ன பண்ணும்? ஒரு அத்திப்பழ அடையை கொண்டு அந்த அடிப்பட்ட இடத்துல பற்று போடுங்கள் என்கிறான். அப்போது ஏசாயா சொல்லியிருந்தான், அப்போது எசேக்கியா, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு
போவதற்கு அடையாளம் என்னவென்று கேட்டிருந்தான். அப்போ ஏசாயா சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி ஆண்டவன் சொன்னார்ப்பா அப்படின்னு. ஆனா அதே டயத்துல அத்திப்பழ அடைய அடைய போடுங்கன்னு அந்த அங்க இருக்கிற வைத்தியர், ஏன்னா வைத்தியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, வைத்தியர்கிட்ட சொல்றாரு. அப்போ கேட்கறாரு, சரி சரி இதெல்லாம் ஓகே, நீ வைத்தியர் இதெல்லாம் முன்னாடியே நான் அடிக்கடி போட்டாச்சு, போட்டு சரியாகல, இப்ப நீங்க திருப்பி போட சொல்றீங்க, போடுறேன், ஆனா நான் சுகமடைவேன் என்பதற்கு என்ன அடையாளம் என்று எசேக்கியா ராஜா கேட்கிறாரு. அதற்குத்தான் தேவன் சொன்னாரு, பாகைக்கு பாகை 10 பாகை பின்னிட்டு போக செய்வேன், இதுவே உனக்கு அடையாளம் என்று சொல்லியிருந்தாரு. இதைத்தான் நம்ம சொல்லி இதை முடிக்கிறாங்க, இந்த அதிகாரத்தை முடிக்கிறார்கள். அப்போ நம்ம இதுல ஒரு காரியத்தை அத்திப்பழை பழத்தின் பற்று என்றால் என்ன, அத்திப்பழ அடையிலே பற்று போடுவது என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நொறுக்கப்பட்ட அத்திப்பழத்தின் மென்மையான ஈரமான பகுதியை பாதிக்கப்பட்ட பகுதியில் போட்டு கட்டு வைப்பாங்க. அத்திப்பழம் தொற்று நோயை வெளியேற்றுகிறது, வீக்கத்தை குறைக்கிறது, குணப்படுத்துதலை ஊக்குவிக்கிறது. அப்ப நீங்க கேட்கலாம், இது முன்னாடியே ராஜா கொடுத்திருக்கலாமே, இவ்வளவு பெரிய காரியத்தை செய்து ராஜா கொடுக்கலையான்னு. கொடுத்திருந்திருக்கலாம், கொடுக்காம இப்படி இருந்திருப்பாங்க. என்ன பல வியாதி வந்துச்சு, வைத்தியர்கள் பண்ணியிருக்கலாம் இதை. ஏன்னா அதுதான் அது பழக்கம். என்ன இந்த மாதிரி ஒரு அடிப்பட்டோ திடீர்னு புண்ணாகியோ இன்ஃபெக்ஷன் ஆகி அதை சீல் பண்ணி பாதித்துக் கொண்டிருக்கிறது இப்பொழுது எசேக்கியா ராஜாவுக்கு. அந்த தருணத்துல இந்த அத்திப்பழ அடை போடாம இருப்பாங்களா? போட்டிருப்பாங்க. ஆனா அப்ப சுகம் அடையவில்லை. இப்பொழுது மறுபடியும் போட்ட பொழுது அவருடைய தொற்று நோய் நீங்கிற்று, வீக்கம் குறைந்தது, சீக்கிரமாக குணமடைந்தான். ஹல்லேலூயா. பண்டைய காலத்தில் பொதுவான வைத்திய முறை என்ன என்ன என்று பார்க்க போகும். ஈசோப்பு போன்ற மூலிகையை பயன்படுத்துவாங்க, வெள்ளை புலத்தை பயன்படுத்துவாங்க, சாம்பிராணியை பயன்படுத்துவாங்க, கற்றாழை, பச்சை கலர் கற்றாழையை பயன்படுத்துவாங்க, காயங்களுக்கு எண்ணெயை பூசுவாங்க, நல்ல ஓய்வெடுக்க சொல்லுவாங்க, தனிமையில குவாரண்டைன் சொல்லுவாங்க, மற்றவங்களால இவங்களுக்கு வியாதி, இவங்க வியாதி மற்றவங்களுக்கு போக கூடாது, குவாரண்டைன். நம்ம இந்த கொரோனா இருந்தப்ப அதை மாதிரி தனிமைப்படுத்த சொல்லுவாங்க, உணவு முறையை மாற்றுவாங்க, பிரார்த்தனை செய்வாங்க, ஏதாவது தவறு செய்தால் மன்னிங்க மனம் திரும்புதலை கேட்பாங்க, இப்படிதான் செய்வாங்க. ஆனா இது எல்லாம் அவன் செய்தான். மறுபடியும் ஆண்டவர் அந்த அத்திப்பழ அடையை போடும் பொழுது சுகமடைந்தான். அப்போ நம்ம இப்போ இந்த காரியத்தை முடித்து விட்டோம், இது முடிவுக்கு வர்றோம். முடிவுக்கு வரும்போது இதுல ஒரு 7 காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. முதலாவது, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்படியாக உதாரணத்திற்கு நம்ம கிட்ட சகோதரிகளை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா, ஆண்டவர் சொல்றாரு உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று. அத நீ மறிக்க போறீங்கன்னு கிடையாது, ஆனாலும் சொல்றாரு ஜெபத்துல உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துமா அப்படின்னு சொன்னா, நீங்க எதை ஒழுங்குபடுத்துவீர்கள், எது சரியாக இல்லை என்று தீர்மானிப்பீர்கள், சிந்தித்து பாருங்கள், அதை இன்றைக்கு நீங்கள் ஒழுங்குபடுத்துங்கள். அதுதான் ஆண்டவன் சொல்ல வர்றார். உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து நம்மகிட்ட சொல்லும் பொழுது எது எல்லாம் ஒழுங்காக இல்லை, எது எல்லாம் சீர்கெட்டு இருக்கிறது, எது எல்லாம் சீர் செய்யப்பட வேண்டும், எதையெல்லாம் ஒழுக்கப்படுத்த வேண்டும் என்று சிந்தித்து பார்த்து அதை செய்ய வேண்டும். நோக்கம் மற்றும் தயார் நிலையுடன் எவ்வாறு வாழ்வது என்பதை நம்ம சிந்திக்க வேண்டும். இது என்ன சொல்லிக்கிறது? ஒரு நோக்கமா இருக்கணும், எப்போது தயார் நிலை இருக்கு என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. குடும்பம், சமுதாயம் மற்றும் தேவனுடைய தனிப்பட்ட நடைப்பயணத்தில் ஆன்மீக ரீதியாக நாம் முதலீடு செய்ய வேண்டும். என்னென்னமோ காசு சேர்த்து வைக்கிறோம், அது எல்லாவற்றுக்கும் முழுமாக குடும்பத்திலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, தேவனுடைய தனிப்பட்ட முதமாக நம்முடைய நடத்தையிலும் சரி, ஆவிக்குரிய ரீதியாக நாம் முதலீடு செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்றால் அடுத்தது காரியம் நம்ம அறிந்து கொள்கிற இரண்டாவது, கர்த்தருடைய திட்டத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. முதலாவது, ஆம் நீ செத்து போறேன்ட்டார், அப்புறம் இல்ல அப்படிங்கிறார். சோ இதே பூர்வமான ஜெபத்திற்கு தேவன் பதிலளிக்கும் தன்மையை இதுல பார்க்க முடிகிறது. நீ மறிக்க போகிறாய் என்று சொல்லும், அதுக்கப்புறம் இல்லை என்று சொல்றதுனால நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், ஆனா மறித்து போவீர் அப்படின்னு சொல்றாரு. அதே டயத்தில் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்றார். அப்போ குணப்படுத்துதல், உறவுகள், குழந்தைகள், வழிகாட்டுதல் போன்றவற்றுக்காக பெண்களாகிய நாம் தீவிரமாக ஜெபம் செய்ய வேண்டும். தீவிரமாக ஜெபிச்சான்னா கூட குணம் அடையாது, முதல்ல குணம் அடையாது அப்படி தெரிந்தா கூட ஆண்டவர் குணப்படுத்துவார். உறவுகள்ல பிளவு ஏற்பட்டது, இனி அந்த உறவுகள் சேராது அப்படின்ற இடத்துல ஆண்டவர் உறவுகளை சீர் செய்வார். குழந்தை இனி பிறக்கவே பிறக்காது, எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு வியாதி அப்படின்ற இடத்துல கூட குழந்தையை பிறக்க செய்வார். இனி வழியே கிடையாது, வழி அடைக்கப்பட்டு என்ற இடத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் வழி காட்டுவார். இப்படிப்பட்ட காரியங்கள் நிச்சயமாக ஆண்டவர் செய்வார் என்பதை தேவனுடைய திட்டத்தின் மாற்றம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது உதாரணமாக அன்னாளை போல இடைவிடாமல் ஜெபிக்கும்
பொழுது நம் ஜெபத்துக்கு பதிலா இருக்கிற. அதே போல சுனமியா ஸ்திரீ தன் பிள்ளை இறந்து விட்டது என்று அறிந்தும் அவனுடைய யாருக்கும் தெரியாம மெத்தையிலே அறை வீட்டிலே வச்சு பூட்டிட்டு அவனுக்கு தன் குழந்தையை பிறப்பான் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த எலிசாவை நோக்கி ஓடி அவன் காலை பிடிச்சுக்கிட்டு நீங்க வந்தாலே ஒழிய விடவே மாட்டேன் என்று அடம் பிடித்து தன் பிள்ளையை உயிரோடு எழுப்பின ஒரு சுனேமியால ஸ்திரீவுடைய நோக்கம் நமக்கு வர வேண்டும். சோ கர்த்தருடைய திட்டத்துல நிச்சயமாக ஆண்டவர் மாற்றம் கொண்டு வர முடியும் அப்படி என்பதை இந்த சம்பவம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. மூன்றாவது தெய்வீக குணப்படுத்தல் பத்தி பார்க்க முடிகிறது. அத்திப்பழ அடையை ஏன் போடுன்னு சொல்லணும்? உடனே சுகம் அடைஞ்சிருச்சே அப்படி சொல்ல வேண்டியதானே? இல்லை, இந்த இடத்துல அத்திப்பழ அடையை போடுங்கிறாங்க. இதுல ஒரு கீழ்ப்படுதல் தேவைப்படுகிறது. ஏன்டா எசேக்கியா ராஜாவுக்கு பல அடைகளை போட்டுட்டாங்க, பல காரியங்களை போட்டாச்சு, ஒன்னும் சுகம் பெறல. ஆனா திருப்பி அத்திப்பழ அடையை போடுன்னு சொல்லும் பொழுது அவன் விசுவாசித்து அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சோ அப்போ விசுவாசம் செயலுடன் செயல்படுத்த வேண்டும். விசுவாசம் வெட்டு வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்க கூடாது. நம்முடைய விசுவாசத்தை கிரியையுடன் செயல்படுத்த வேண்டும். என்ன கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். சோ இப்போ இயற்கையின் தீர்வு அத்திப்பழம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதில் பயன்படுத்தப்படுகிறது. சோ இயற்கையான ஒரு தீர்வு அந்த காலத்துல அத்திப்பழம் தான். இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, இன்ஃபெக்ஷன் எடுக்கிறதுக்கு, அங்க இருக்கிற சீடை வெளியில நகர்த்துறதுக்கு, அதுக்கப்புறம் சுகம் கொடுக்கறதுக்கு, ஹீலிங்கை சீக்கிரம் பண்றதுக்கு எல்லாம் அத்திப்பழ அடையை தான் அப்ப பயன்படுத்தினாங்க. சோ மறுபடியும் அந்த அத்திப்பழ அடையோடு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த இடத்துல சுகம் ஏற்படுகிறது. இதை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில சுகவீனம் பலவீனம் ஏற்படும் பொழுது நம்ம டாக்டர் கிட்ட போறோம், டாக்டர் கிட்ட மருந்து எடுத்துக்கிறோம், அப்ப நம்ம தேவனை நம்பலையா அப்படின்ற அல்ல. இந்த காலகட்டத்துல அப்போ அந்த காலத்துல அத்திப்பழ அடை, இந்த காலத்துல பல இன்ஃபெக்ஷன் போறதுக்கு ஆன்டிபயாட்டிக் கிரீம்ஸ், ஆன்டிபயாட்டிக் கிரீம் இருக்கு. அப்புறம் சில காரியங்களை எடுத்து விடும்படியாக அதில் இருக்கக்கூடாது, அதுக்கு வெட்டி எடுக்க சொல்லுவாங்க. இப்படியாக பல காரியங்கள் மெடிக்கலி வந்திருக்கு. சோ அப்ப அந்த காரியத்தை நம்ம மேற்கொண்டு செய்ய வேண்டும். அதே டயத்துல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக அந்த சுகம் கூட ஆண்டவருக்கு கொடுக்கிற தெய்வீக குணப்படுத்துதல் ஆகும் அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதனால சில பேர் சொல்லுவாங்க, சில சபையில எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்டே போக கூடாது, மருந்து மாத்திரை எடுக்க கூடாது, வியாதி வந்துச்சு சுகம் வந்து ஆயிடுச்சுன்னா அப்படியே படுத்துக்கிறது ஜெபிச்சுட்டே இருக்கணும், ஆண்டவர் கட்டாயம் சுகம் கொடுத்தே தீர்வார் என்று சொல்லி அநேகர் வியாதியில படுக்கையில போய் மறித்து இருக்கிறாங்க. அப்ப ஆச்சரியமா இருக்கும். சில பேர் பார்க்கும் போது அந்த போதகர் என்ன பண்றாரு, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சபையில போதிக்கிறாரு. அப்ப எந்த சபையில யாருமே டாக்டர் வீட்டுக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ போல, எந்த பிரச்சனை வந்தா ஜெபிக்கிறாங்க. அதுல சில பேர் பல மரணத்தை சமைச்சுறாங்க. ஆனா அந்த பாஸ்டருக்கு சுகர் வியாதி வந்தவொன்னா அவர் ஜெபிக்க வேண்டியதானே, உடனே டாக்டர் கிட்ட ஓடி போய் சுகர் மாத்திரை வாங்கி சாப்பிட்டார் என்று வெளியில விஷயம் வந்து விட்டது. யோசிச்சு பாருங்க. அதனால தவறாக வழிநடத்தக்கூடாது அப்படி என்பதை தெய்வீக குணப்படுத்தல் புரிந்து கொள்ளப்படுகிறது. துன்பம் எப்போதும் தண்டனை அல்ல. நான்காவது காரியம் என்ன புரிந்து கொள்கிறோம், துன்பம் வந்துச்சுன்னா ஆண்டவன் தண்டிக்கிறார், பாவி ஆண்டவர் தண்டனை வந்துருச்சு அப்படின்னு அல்ல. சோ வேதனை, துன்பம், வியாதி என்பது தண்டனை அல்ல, தேவனுடைய மீட்கும் சிச்சையாகவே இருக்கிறது. துன்பத்தை அனுபவிப்பதில் எசேக்கியா ராஜாவின் அன்பை காண்கிறான். அந்த துன்பத்தை எசேக்கியா ராஜா அனுபவிக்கிறதுனால தேவன் அவன் மேல் வைத்த அன்பை அவன் கண்டு கொண்டான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதம் செய்திருக்கிறார். அதனால எவ்வளவு அன்பை அவன் புரிந்து கொண்டான். ஏண்டா இதோ சமாதானத்துக்கு பதில் மகா கசப்பு வந்திருந்தது, தேவரீரே என் ஆத்துமாவை நேசித்த அழிவின் குழிக்கு விலக்கினீர். கசப்பு வந்துச்சு, ஆனா அழிவின் குலைக்கு விலக்கினீர், என் பாவங்களை எல்லாம் முகத்துக்கு பின்பாக எரிந்து விட்டீர் என்று சொல்லி தேவனுடைய நப்சம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ அதுல நம்ம விடுதலை வரும்போது ஆண்டவன் நம்ம மேல் வைத்திருக்க அன்பையும் ஆதரவையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் கர்த்தர் தான் நேசிக்கிறவர் சிச்சிக்கிறார் என்று எபிரேயர் 12:6 சொல்லுகிறது. ஐந்தாவது காரியம் என்ன புரிந்து கொள்கிறோம், மரணத்துக்கு அப்பால் நம்பிக்கை இருக்கிறது. ஆனா எசேக்கியா ராஜாவுக்கு மரணத்துக்கு அப்பால் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர் உயிர்த்தெழுதலை பத்தி அவருக்கு வெளிப்பாடு கொடுக்கப்படலை, ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எசேக்கியா இந்த வாழ்க்கையின் தேவனை துதிப்பதில் கவனம் செலுத்துகையில் புதிய ஏற்பாடு இந்த நம்பிக்கையை உயிர்த்தெழுதல் மூலம் நித்திய துதிக்கிற மாதிரி விரிவுபடுத்துகிறது. உயிர்த்தெழுதல் ஆயிடுச்சுன்னா நித்திய காலமாக நம்ம எங்க துதிக்க போறோம், தேவனுடைய சமூகத்திலே, பிதாவுடைய பரிசுத்திலே, குமாரனாகிய சமூகத்திலே, பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்திலே அவர் என்றென்றைக்கும் பரலோகத்திலே துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதை நம்ம விரிவுபடுத்துகிறது. மரணத்துக்கு அப்பால் கூட நம்ம நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா பிலிப்பியர் 1 நீங்க பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 1 பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைகளுக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனென்றால் இவ்விரண்டு நாளும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது எனக்கு அதிக நம்பிக்கையா இருக்கிறது. இப்ப என்ன சொன்னார் பவுல், நான் உயிரோடு இருக்கிறேன், ஏன் நம்ம இருந்தா நான் உங்களுக்காக சுவிசேஷம் அறிவிக்க போறேன், அநேகருக்கு பிரசங்கிக்க போறேன், அது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் எனக்கு
எனக்கு இந்த உடம்புல இருக்க இஷ்டம் இல்லை, நான் அப்படியாக மரித்து கர்த்தரோட என்றைக்கு இருக்குன்னு ஆசைப்படுகிறேன், ஏனென்றால் அது அதேக நன்மை உள்ளதுங்கிறார். சோ அப்போ புதிய ஏற்பாட்டை நமக்கு என்ன நம்பிக்கை? இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் நமக்கு நம்முடைய கிரியைகளை நடப்பிக்கிறார், அவருடைய சித்தத்தை செய்கிறோம், நம்ம மரித்த உடனே தேவனோட சமூகத்தில் கொண்டு போகிறோம், நித்தியமாக அவரோடு கூட இருக்க நன்மையான காரியத்தை அனுபவிக்க போகிறோம். அதை தான் பிலிப்பியர் அதிகாரத்தில் பவுல் வெளிப்படுத்துகிறாரு. ஆறாவது, தனிமையின் தருணத்தில் தேவனோட நெருக்கம் ஏற்படுகிறது. ஆறாவது என்ன தெரிகிறோம்? இந்த இந்த சம்பவத்தின் என்ன தெரிந்து கொள்கிறோம்? தனிமையின் நேரத்துல தான் நாம் ஆண்டவர்கிட்ட மிகுந்த நெருக்கமா வருகிறோம். தனிமையின் நேரம் ஒரு வாழ்க்கையில தேவன் ஒவ்வொருவருக்கும் இந்த தனிமையை நிச்சயமாக அனுமதிக்கிறார். இது இல்லைன்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு சிந்தித்து பாருங்க. நீங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு தனிமையில் அனுபவத்துக்குள்ளா கடந்து போன போது ஆண்டவரை வேறு விதமாக அறிந்து கொண்டீர்கள். ஒருவேளை அதுல ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், பிறரால் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் இதற்கு எல்லாத்துக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு தனிமைப்படுத்துகிறார் ஒவ்வொருவரையும். அதே மாதிரிதான் பவுல் என்ன பண்றாரு? ரட்சிக்கப்பட்ட உடனேயே அவர் அரபி தேசத்துக்கு ஓடி போயிட்டார். 3 வருஷம் அரபி தேசத்திலே தனிமையில இருந்தார். என்ன கற்றுக்கொண்டார், எது செய்தார் என்று அவர் வெளிப்படுத்தவே இல்லை. ஆனால் அரபு தேசத்திலே வந்த பிறகு மிகப்பெரிய ஊழியத்தை அவர் 3 மிஷனரி பயணத்தை செய்கிறாரு, அநேக நிருபங்களை எழுதுகிறார். சோ ஒரு தனிமை ஒரு தேவைப்படுகிறது. அப்போ தனிமையின் தருணத்தில் தேவனுடன் நெருக்கம் ஏற்படுகிறது. ஏனென்றால் ஏசாயா புத்தகம் 38 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எசேக்கியா தன் முகத்தை சோர்பூரமாக திருப்பிக் கொண்டான். அப்ப என்ன அர்த்தம்? தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டான், தேவனை நோக்கி அமர்ந்து கொண்டான், தேவனோடு இணைந்தான், தேவனோடு உறவாடினான், உலக காரியங்களை விட்டு தேவனோடு இணைந்திருக்கிற காரியத்துக்கு கடந்து போனான். கவனச்சிதறல் இல்லாத ஜெபத்திற்கு ஒரு ஓமையாக இருக்கிறது. பல பல அந்தரங்க பல நேரத்தில் பெண்களாகிய நாம அந்தரங்கமான பல வழிகளை எதிர்கொள்கிறோம். உதாரணத்துக்கு மலட்டுத்தன்மை. அது வரும்போது குழந்தை இல்லைன்னு சொல்லும்போது நம்ம அந்தரங்கத்தில் எத்தனை அழுகுறாங்க பெண்காங்க. சில பேருக்கு துரோகம் பண்றாங்க, கணவரே சில துரோகம் பண்றாங்க, இல்ல மாமியார் துரோகம் பண்றாங்க, கூட கூட இருக்கிறவங்க துரோகம் பண்ணும்போது எந்த கஷ்டத்துல கடந்து போறாங்க. அதுல கூட தனிமையில ஆண்டவர் சந்திக்கிறாங்க. அந்த தனிமையான நேரத்தில் ஆண்டவரை சந்திக்கிறாரு, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். இந்த சம்பவம் அவங்க ரகசிய வேதனைகளை தேவன் எவ்வாறு அவர்களை சந்திக்கிறார் என்பதை நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. உதாரணத்துக்கு பெரும்பாலுள்ள ஸ்திரீ 12 வருஷமா எத்தனையோ செலவு பண்ணிட்டா, எதுவுமே இல்லை, ஆனால் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாவது நான் சுகமருவேன் என்று சொல்லி ரகசியமாக வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது அவளுக்கு உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அப்படின்ற பார்க்கிறோம். அநேகர் இயேசுவை நெருக்கினாங்க, யாருக்கும் சுகமளிக்கும் வல்லமை கடந்து போல, விசுவாசத்தோடு யாருக்கும் தெரியாம இந்த ரகசியமா தொட்ட பொழுது இந்த பெண் சுகமடைந்தான். அப்படியாக ரகசியத்தின் வேதனை, ரகசியத்தின் துக்கம் இருக்கும் போது நீங்க சூரிபுரமாக உங்களை தனிமைப்படுத்திக் கொண்டவரால் தேவனை சந்திக்கும் போது நிச்சயமாக எத்தனை வருட பிரச்சனையா இருந்தால் ஆண்டவர் தீர்க்க வல்லவராக இருக்கிறார். ஏழாவது, துன்பத்தை சாட்சியாக மாற்ற வேண்டும். இசைக்கியா குணமடைந்த பொழுது ஒரு சங்கீதத்தை எழுதினார். அதே மாதிரி நாம கூட சொந்தமா நீங்க சங்கீதத்தை எழுதுங்க, சாட்சி அறிவிங்க. அதுவே முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. அதே போலதான் அண்ணால் ஜெபத்தை கேட்டு ஒரு குழந்தையை கொடுத்த பிறகு ஒரு பாட்டை எழுதினாங்க. அப்போது அண்ணால் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞருமே என் வாயை திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யார் பாடினாங்க? அண்ணால். எத்தனையோ வருஷமா குழந்தை இல்லை, எத்தனை வருஷம் சொல்லல, ஆனா குழந்தை பெற்ற உடனே அந்த ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே அந்த பிள்ளையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்த பிறகு அவர் அருமையாக ஒரு பாடலை பாடுகிறார். அப்படிதான் ஆண்டவர் நமக்கு பாடலை பாட வைப்பார், துதிக்க வைப்பார். ஹல்லேலூயா. அதனால யோபு போல இந்த துன்பம் மரணத்துடன் மல்யுத்தம் செய்தான் யோபு. ஆனாலும் யோபு உடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்து இரட்டத்தினான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். தாவீது ராஜா நோவில் இருந்து மரணத்திலிருந்து விடுதலை வேண்டி பிரார்த்தனை செய்தார், அவனுக்கு விடுதலை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார், ராஜாவாக மறுபடியும் நிலை நிற்க வைத்தார். பவுல் அப்படியாக தன்னுடைய முள் மாறி என்பது எனக்கு கொடுக்கப்பட்டது. முள் பால் எப்போதும் குத்திக்கிட்டே இருக்கு, அது என்னை விட்டு நீங்கும்படியாக 3 முறை ஜெபிச்சேன், ஆனால் என்னுடைய பலவீனத்துடன் பலம் பூர்ணமா விளங்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால் என்னுடைய பலவீனத்தை தேவனுடைய வல்லமை உறுதிப்படுத்துகிறது என்று சொன்னார். யாரு? பவுல். 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் 7-10 வசனத்துல பார்க்க முடிகிறது. இயேசு ஜெபத்தில் மரணத்தை எதிர்கொண்டு பிதாவின் சித்தத்துக்கு சரணடைந்தார். லூக்கா 22 அதிகாரத்துல கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபிப்பதை இதோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இறுதியாக நாம இன்றைக்கு முடிவுக்கு வந்துட்டோம். இன்றைக்கு நம்ம 38 அதிகாரத்தில் 4 காரியத்தை பார்த்தோம். தனிப்பட்ட விரக்தியின் கர்த்தரை சந்திப்பது எப்படி என்று பார்த்தோம். முதலாவது, எசேக்கியா
கொடிய நோயும் தேவனுடைய வார்த்தையும் என்றும், அடுத்தது தேவனுடைய பதில் மற்றும் குணமாக்குதல் வாக்குறுதி என்பதை பற்றியும், எசேக்கியா ராஜா குணமடைந்த பிறகு நன்றி செலுத்தும் சங்கீதத்தை பற்றியும், ஏசாயா ஒரு பிரச்சனைக்காக அது பிரச்சனைக்கு பரிகாரத்தை பரிந்துரைத்ததை பற்றியும், அத்திப்பழ அடையினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் எசேக்கியா ராஜா சுகம் அடைந்ததையும், 15 வருடம் கூட்டிக் கொடுக்கப்பட்டதையும், அதையெல்லாம் சங்கீத புத்தகத்தில் எழுதி அதை தான் மறுபடியும் சங்கீதக்காரர்களை நிறுவிய ஆலயத்திலே கீத வாத்தியங்களை கொண்டு பாட வைத்ததையும் நம்ம பார்த்தோம். இறுதியாக யாக்கோபு 5:15 விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அவன் மன்னிக்கப்படும். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.